ஃப்ளர்ட் பண்ண என் ஃப்ரெண்டோட தங்கச்சி. எத்தனை வாட்டி பாத்திருக்கேன் என் தங்கச்சிய? மன்மத குஞ்சி உன் நினைப்புல. என் தங்கச்சிக்கு நீ என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சியோ அதை அப்படியே படி. நீ எவ்வளவு பெரிய தெரியுமா? மெதிக்கணும் நான் irresistible. அவ போட்டோ வேற. இவ்வளவு பிரச்சனை தாண்டி உனக்கு சாவ மாட்டேன். இவ்வளவு ஏமாத்தினதுறான் பாத்தியா? wives get bored. இது ஆனா இந்த இதுல அவங்க எஃப்ஐஆர் போடுறதுனால now you blame ஏத்துக்கணும்ல. பாத்தீங்களா? எங்க பாக்கெட்ல இருந்து காண்டம் இருக்கு. மேக்கப் ஆர்டிஸ்ட் அஷ்மிதாவை நம்மள பலருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்களோட கணவர் ஸ்ரீ விஷ்ணுகுமாரோட ஒரு அதிர்ச்சிகரமான வீடியோன்னு வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸ்ரீ விஷ்ணுகுமார் ஏற்கனவே ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல ஸ்கேம் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஒரு சர்ச்சை போயிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில அவர் நண்பரோட தங்கச்சி கிட்டேயே ஆபாசமா மெசேஜ் பண்ணி கையும் களவுமா மாட்டியிருக்காரு. அப்ப எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. சொல்லு சொல்லு என்ன பண்ண சொல்லு. என்ன தப்பு? சொல்லு. ஃப்ளர்ட் பண்ண என் ஃப்ரெண்டோட தங்கச்சி. யாரு? காலேஜ் படிக்கிற பேர் எத்தனை வாட்டி பாத்திருக்கேன் என் தங்கச்சிய? ஒரே வாட்டி பார்த்துட்டு ஒரே வாட்டி மெசேஜ். மன்மத குஞ்சி உன் நினைப்புல. என் தங்கச்சிக்கு நீ என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சியோ அதை அப்படியே படி. நீ இப்ப படிக்கலனா நான் இப்ப போலீஸ் கூப்பிடுவேன். நான் போலீஸ் கூப்பிட்டு நான் எல்லாரையும் கூப்பிட்டு படி. ஒழுங்கா படி. அத படின்ற. அத படி. கட்டு. அப்படியே ஃப்ரெண்டோட தங்கச்சியை ட்ரை பண்ணலாமா? தப்பு ப்ரோ. ஏன் பண்ண? தெரியுமா? நான் தப்பு பண்ணேன். நீ எவ்வளவு பெரிய தெரியுமா? irresistible. You are irresistible. மெதிக்கணும் நான் irresistible. பாரு அவ போட்டோ வேற. அவ போட்டோ வேற நீ அனுப்புற. லாஸ்ட்ல அசிங்கமா சாரி தங்கச்சி வேற. சாரி தங்கச்சியா? இல்ல அதுக்கப்புறம் இன்னொரு மெசேஜ் இருக்கு. சொல்லு. நீ போயிட்டு பண்ணல. பண்ணிட்டு நீ இங்கே வர சில் பண்றதுக்கு. அதெல்லாம் கூட பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட் தங்கச்சி சாரி தங்கச்சின்னு சொல்லிட்டு அத்தனை நாள் மெசேஜ் பண்ணி தங்கச்சி சரி நீ சாரி தங்கச்சின்னு சொன்னல. எதுக்கு நீ அடுத்த நாள் உன்னை நான் தங்கச்சியா பார்க்க முடியலன்னு மெசேஜ் பண்ண? நீ சொல்லு. அது நீ மெசேஜ் பண்ணியா? பெரிய பாவம் ப்ரோ. என் தங்கச்சியை வந்து தூண்டி இருக்க. அதாவது அவ வந்து உன் மேல ஆசைப்பட்டிருக்க. நீ அவகிட்டயே சொல்ற ஏய் அச்சு போட்டுறோம் உன்ன நானு. இப்ப இந்த வீடியோ வெளியே வந்துச்சுன்னா உன்னை பத்தி அம்பலம் வெளியே வருமா? இது எப்படி இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டாங்க, மார்க் பண்ணிட்டாங்க, இந்த வீடியோ வந்து எல்லாரும் வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்லுவியா? அதான் யூடியூப்ல உட்காந்து ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் குடுத்துட்டு இருக்கிய உட்காந்து எல்லாருக்கும் எப்படிலாம் மேனிபுலேட் பண்ணலாம், எப்படிலாம் இது பண்ணலான்ட்டு. உன் குழந்தைங்க இருக்கட்டும். இப்ப இந்த வீடியோ அனுப்பிச்சிடலாமா எல்லாருக்கும்? சொல்லு விஷ்ணு. இத பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும் தெரியுமா? அவங்க எவ்வளவு பாவம் தெரியுமா அவங்க ஒய்ஃப்? அவங்க இருக்கிறதுக்கும் இதுக்கும் நீ ஏன் இப்படி இருக்க? I don't think he should be happily married anymore. I don't think that's a false life she is living. You can't let a human fucking being who has children, who has humans growing in her, live a fucking false life. That is what is lies. That is what is living a lie. She cannot live a. We cannot let another human being live such a lie, dude. அவங்களை கூட சொல்லுங்க ப்ரோ. கூப்பிட்டு நான் சாரி கேட்டுக்கிற மன்னிப்பு. ஆனா வீடியோ குழந்தைங்க எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா ஃபேமிலியே அவங்களும் சேர்ந்து கஷ்டப்படுவாங்க. வாழ்நாள் எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஊர்ல இருந்து இங்க பழக்கம் பண்ணி விட்டான். என்னையே வந்து ஒரு 5-6 வாட்டி தான் பாத்திருப்பேன். என் தங்கச்சியே இந்த வீட்டுக்கு வந்து ஒரே ஒரு வாட்டி தான் பாத்துருக்க. அவ்வளவு என்ன உனக்கு அவ்வளவு காஜி உனக்கு கேக்குது? Because he's an influencer. Trading, currency trading, online trading. சொல்லி 25 பேர் கிட்ட. Do you know how to trade? Are you actually a trader? Yeah. Because I will up if you are. You are a forex trader. What's your name? Give me your ID. Give me your ID right now. Must I get a paper? ID la இது forex வந்து. No, you will have an ID. You will have an ID for yourself. Indian market தான் bro. So where are you trading? இது currency எல்லாமே offshore registration. So where are you registered? You should be registered somewhere. Where are you registered? Which country are you registered in? Dubai la. So you will have a number. Who the f you playing with? Are you registered in the forex exchange? No. Foreign exchange la இது Then where are you registered? Trading பண்றது. Why understand the question now? Why should I trust you and give you money? You have to be a licensed. இல்ல. Then does your wife know? Wife is also going to answer the same way, right? She's also going to lie like you. Whatever you're going to say. That's why I'm saying, because she's not involved only, I'm saying whatever this fucking asshole has told her, that is what she's going to spit over there. She is fucking innocent. This cunt is not. Clearly not. Okay. So you're telling me she's also going to spit the same things, right?
right? She doesn't know about So she is also going to say the same things. My husband didn't do it. He was supposed to pay. Yeah, he's still waiting on whatever. இவ்வளவு பிரச்சனை தாண்டி உனக்கு என்ன பேட் ஆஸ் லிப்ஸ் மயிறு சாவடிச்சு சாவ மாட்டேன். இவ்வளவு ஏமாத்தினுக்குறான் ஒன்னும் சாவடி ஸ்கூல்ல சொல்றதா சொல்லுங்க சாவச்சு போட்டு நம்ம பேசணும் அந்த பேச சொல்லுறான் அவ்வளவு ஜோக்கா இருந்தாடா அவனுக்கு. என் குழந்தைங்களுக்கு காமிக்கிறதுக்கு பதிலா என்ன வேணா நீ உன் குழந்தைங்க நீ நல்லவன் நம்பி வாழக்கூடாது. ஹீரோ மாதிரி தானே பாக்குறாங்க. உன் குழந்தைங்க ஒன்னு ஹீரோவா தானே பாக்குறாங்க. தப்பு தானே. உன் பொண்டாட்டி கூட ஒன்னு ஹீரோவா தானே பாக்குறாங்க. அவங்களும் ஹஸ்பண்ட் ஹீரோவா தானே பாப்பாங்க. நீ வந்து என்னென்ன பண்ணிருக்க உன் ஒய்ஃபுக்கு மேல இருந்து பூலாம் கொட்டி அதெல்லாம் வியூஸ்க்காக பண்ணியா இல்ல உன் பொண்டாட்டி மேல இருக்க லவ்க்காக பண்ணியா? நீ சொல்லு. நீ வியூஸ்க்காக பண்ணியா இல்ல உன் பொண்டாட்டி மேல இருக்க லவ்க்காக பண்ணியா? இதெல்லாம் எல்லாமே வந்து ஒரு பெரிய ஃபோர்ஜரி மாதிரி தெரியுது விஷ்ணு. பொண்ணுங்க விஷயம் அதுவும் என் தங்கச்சி பார்த்து ஒரு நாள் தான் ஆகுது அதுக்குள்ள உனக்கு அவ்வளவு காஜி. வந்தாலும் அற விட்டா நீ தாங்க மாட்ட எல்லாம் எகிரிடும். உனக்கும் அசிங்கம் உன் ஒய்ஃப்க்கு அசிங்கம் உன் பிள்ளைங்களுக்கு அசிங்கம் எல்லாருக்கும் அசிங்கம் உன்னால. அவங்க எந்த பாவம் பண்ணல ஆனா நீ எல்லா பாவமும் பண்ணிட்டு அவங்களுக்கு தான் எல்லாம் போய் சேர போகுது நீ பண்றதுனால. Wait. Now your family, your entire world needs to know who you are, what you're doing, what and all is happening. This should happen. There is no அவங்களுக்கு தெரியறதுனால இல்ல. ஆல்ரெடி தெரியுமா? தெரிஞ்சேதான் பண்றியா? அப்புறம் வாழ்நாட்டுல ஏன் அவங்க கஷ்டப்படுவாங்க? ஓகே ஃபைன் சரி இருக்கட்டும். So let them understand your wife has come out from a misery. Let them take care of your wife. You are not going to anyway take care of your wife, right? ஆனா இந்த இதுல அவங்க எஃபேர் போடனால Now you say blame ஏத்துக்கணும்ல. பாத்தீங்களா என்னது எங்க இருந்து பாக்கெட்ல இருந்து காண்டம் இருக்கு. நீங்க இவ்வளவு ஏய் உன் வைஃப் பிரெக்னன்ட்டா தானே இருக்காங்க இதுவா தானே இருக்காங்க. நீ காண்டம் மெஷின் எதுக்கு சுத்துற? காட்டாத. சரி இரு யாருக்காக வாங்க? நீ எதுக்கு இந்த காண்டம் மெஷின் சுத்துற? ஏய் இல்ல எதுக்கு இந்த பார் இப்ப நான் பல்லால் நான் விட்டுருவேன் நான் உன்னை. இது எதுக்கு இந்த காண்டம்? சைலண்டா இது எதுக்கு இந்த காண்டம்? சைலண்டா போய்டுவோம். வேற மாதிரி பதில் சொல்லாத. யாருக்காக வாங்கிட்டு வந்த? இது யார எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? இங்க எல்லாம் இல்ல சத்தியமா இல்ல ப்ரோ. பின்ன அப்புறம் எதுக்கு இதோட வந்த? ப்ரோ இது இல்ல ப்ரோ. இது எதுக்கு எடுத்துட்டு வந்த? என்ன சிகரெட்டா இது? ப்ரோ இல்ல ப்ரோ. பின்ன என்னது இது? சரி யாருக்கு வாங்க? யார எக்ஸ்பெக்ட் பண்ணி நீ எதுக்கு இத எடுத்துட்டு வந்தீங்க? இது யாருக்காக வாங்கிட்டு வந்த? யார நினைச்சு வாங்கிட்டு வந்த? டேகில போடு. குடும்ப மேல நீ சத்தியம் பண்ணு. இல்ல are you worth promising on your family? Tell me that. Touch your heart. Touch your fucking heart. Touch your heart. நீ பதில் சொல்லு. Are you worth even promising on your family? How can you even do that? ப்ரோ என் குழந்தைங்க மேல உயிரே வச்சிருக்கேன். ஏன் உயிர் வச்சிருக்க? உயிர் வச்சிருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணுவியா? குழந்தைங்க மேல உயிர் வச்சிருந்தா சின்ன பசங்க மேல வந்து ஆசை வச்சிருக்கியா? குழந்தைங்க மேல உயிர் சின்ன பொண்ணுங்க மேல லவ். What are you doing, dude? இவனை பத்தி எல்லாம் வெளியே வரும். பாவம் உன் தலையில ஏறி நீ நிக்குது. அதுதான் இதெல்லாம் நாங்க செய்யணும்னு அவசியமே கிடையாதுடா எங்களுக்கு. சத்தியமா எங்க டைம் தான் வேஸ்ட். டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. நடந்து இந்த காண்டம் எப்படி இப்போ மச்சான் நான் இதெல்லாம் பார்த்தா ஷாக் ஆயிட்டேன். ஏய் மச்சான் யாரனா வாங்குனா இத நான் பாக்கெட்ல எடுத்து சுத்துவாங்களா? கார்ல வச்சிட்டு வருவாங்க. அதுதான் எனக்கு புரியல. இந்த பாக்க பாரு. இத எப்படி எடுத்துட்டு வந்த? ஒரு பொண்ணுகிட்ட இந்த மாதிரி பேசி பண்ணிருக்காங்க. இது பாரு இங்க வாங்க அப்படியே வா. நம்பாலு leave others, send me a picture and say if you are hot or not. You are asking me whether I am hot or not. இது வர ஓகே பெங்களூர் சென்னை அங்க where do you stay? Bangalore, Chennai. I like Bangalore too. More of your pictures cause you are amazing cute lips. Same da amazing cute lips. Say married right? இவரே மேரிட்னா அதெல்லாம் கேட்டுருவாரு. ஏன்னா மேரேஜ் ஆன பொண்ணுங்க வேணும் lucky husband to have those lips daily. As ever husband அது அதெல்லாம் yes, men always like other women more. பாத்தியா wives get bored. Mata, don't you think your wife should know?
She gets bored now. இந்த பேர் பட் யுவர் அபி இஸ் ஸ்டில் லக்கி டு டேஸ்ட் தோஸ் லிப்ஸ் whenever he wants la. வாங்கல. அவர்தான் காமி. Okay. Now you tell us your wife should know that. இப்போ அப்ப ஏன்டா சரியா? இந்த இன்டென்ஷன் அதுக்காக சொன்னேன் ப்ரோ. Dude, stop making a joke out of yourself, bro. சத்தியமா சொல்றேன், stop making a joke out of yourself. சரி, it will be a good intervention for you. Intervention? You think he's gonna fuck? See, இப்படி விஷ்ணுகுமார் கல்யாணமாகியும் பல பெண்களோட ஆபாசமா பேசி இருந்திருக்காரு. மேலும் இவரோட நண்பர்கள் இவர் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல ஸ்கேம் பண்ணது உண்மைதான் அப்படின்னும் இப்படி இவரை முழுமையா எக்ஸ்போஸ் பண்ணி விஷ்ணுகுமாரோட இன்ஸ்டாகிராம் ஐடியிலேயே இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபாலோவர்ஸ்க்கு இவரோட இந்த செயல் பேரதிர்ச்சியா அமைஞ்சிருக்கு. பலருமே கமெண்ட்ஸ்ல மனைவி மாசமா இருக்கும்போது கூட இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க மனைவி தான் ரொம்ப பாவம்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இது தொடர்பா விஷ்ணுகுமார் மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.